ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஒரு ஸ்டடி சென்டருக்கோ போய் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்போம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம், தென் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம். இந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற நவுன், வேர்ப் இந்த வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் சாய்ஸில் வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி புது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். That is the main aim of this channel. I welcome you to the channel Sen Talks Plus. I need the details of the courses. எனக்கு கோர்சஸ் பற்றிய விவரங்கள் தேவை. ஆஃப் தி கோர்சஸ், அதாவது ஆஃப் அப்படின்னா உடைய, அந்த கோர்சஸ் உடைய விவரங்கள். டீட்டெயில்ஸ் ஆஃப் த கோர்சஸ். ஆஃப் அப்படின்னா உடைய. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் காலேஜ், இந்த கல்லூரியின் மாணவர்கள். ஐ நீட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி கோர்சஸ். நீடுக்கு பதிலாக வாண்ட் யூஸ் பண்ணலாம். We want some details about this course. எங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றிய சில விவரங்கள் வேண்டும். சில அப்படிங்கிறதுக்கு some. We want some details about this course. இல்லைனா about these courses. plural. Kindly let me know about the courses. எனக்கு கோர்சஸ் பற்றி தெரியப்படுத்துங்கள். let அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் பேசுவோம். What is the fee for this course? இந்த கோர்ஸுக்கு என்ன ஃபீ? வாட் இஸ் த ஃபீ ஃபார் திஸ் கோர்ஸ்? இதே கொஸ்டினை நீங்கள் வேறு மாதிரி கேட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹவு மச் ஃபீ ஐ ஹாவ் டு பே ஃபார் திஸ் கோர்ஸ்? இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஐ வாண்ட் an application ஃபார் திஸ் கோர்ஸ். எனக்கு இந்த கோர்ஸுக்கு ஒரு விண்ணப்பம் வேண்டும். an application. ஸோ எந்த இடத்துல வவல் சவுண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி an யூஸ் பண்ணணும். That is very important. What is the cost of this application? இந்த விண்ணப்பத்தின் விலை என்ன? இது ஒரு கேஷுவலான கொஸ்டின். What is the cost? What is the price of this book? இந்த புத்தகத்தின் விலை என்ன? What is the price of this book? இதுவே வேறு டைப்பில் நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்க்கலாம். May I know the price of this book? நான் தெரிந்து கொள்ளலாமா? இந்த புக்கின் விலையை நான் தெரிந்து கொள்ளலாமா? May I know the price of this book? Could you please tell me the cost? விலை என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். வாட் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் திஸ் கோர்ஸ்? இந்த கோர்ஸின் பதிவு கட்டணம் எவ்வளவு? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? வாட் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் திஸ் கோர்ஸ்? என்ரோல், இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். என்ரோல் இது ஒரு வேர்ப், அதாவது பெயரை சேர்த்தல். என்ரோல் மை நேம், என்னுடைய பெயரை இந்த கோர்ஸில் சேர்த்துக்கோங்க. ஐ வாண்ட் டு என்ரோல் மை நேம் ஃபார் திஸ் கோர்ஸ். என்ரோல் ப்ரெசன்ட் ஃபார்ம், என்ரோல்டு பாஸ்ட் ஃபார்ம். ENROLLED அப்படின்னு வரும். ஒரு புது வேர்ப் லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறணும். இது நார்மலாக டிக்ஷனரியில் கடைசி பேஜ்லேயோ ஃப்ரண்ட் பேஜ்லேயோ கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி தேடலாம். முக்கியமான வேர்ப்ஸ்க்கு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஐ ஹாவ் ரிஜிஸ்டர்ட் மை நேம் ஃபார் திஸ் கோர்ஸ். நான் இந்த கோர்ஸுக்கு எனது பெயரை பதிந்து விட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், அதனால் ஐ ஹாவ் ரிஜிஸ்டர்ட் மை நேம் ஃபார் திஸ் கோர்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது. நான் பேரை பதிஞ்சிட்டேன். புக்ஸ் எப்போ கிடைக்கும்? வென் டு ஐ ரிசீவ் த கோர்ஸ் புக்ஸ்? கோர்ஸ் புக்ஸை நான் எப்போ ரிசீவ் பண்ணுவேன்? வென் டு ஐ ரிசீவ். இந்த ஐ அப்படிங்கிற ப்ரோனவுன் எடுத்துகிட்டு ஹீ அப்படிங்கிற ப்ரோனவுன் கொடுத்துட்டோம்னா வென் டஸ் ஹீ ரிசீவ் அப்படின்னு மாறும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறு வேறு ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணிங்கனாலே வேர்ப் சேஞ்ச் ஆகும். வென் டூ த கிளாஸஸ் ஸ்டார்ட்? கிளாஸஸ் அப்படிங்கிறது பன்மை, வகுப்புகள், அதனால டூ வந்திருக்கு. வென் டஸ் த கோர்ஸ் ஸ்டார்ட்? கோர்ஸ் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் டஸ் வந்திருக்கு. வென் டஸ் த கோர்ஸ் ஸ்டார்ட்? வென் டூ த கிளாஸஸ் ஸ்டார்ட்? வகுப்புகள் எப்போது ஆரம்பிக்கும்? ஐ வாண்ட் டு நோ வென் டஸ் ஹீ ஸ்டார்ட் அட்டெண்டிங் த கிளாஸஸ்? இதில் பாருங்களேன், அட்டெண்டிங் அப்படின்னு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கொடுத்துருக்கேன், ஜெரண்ட் ஃபார்ம் மாதிரி. ஐ வாண்ட் டு நோ வென் டஸ் ஹீ ஸ்டார்ட் அட்டெண்டிங் த கிளாஸஸ்? அவர் எப்போது வகுப்புகள் அட்டன் பண்ண ஆரம்பிப்பார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். ஸோ இந்த மாதிரி வாக்கியங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிட்டன் இங்கிலீஷில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கைண்ட்லி லெட் மீ நோ த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ் த்ரூ மெசேஜ். எனக்கு தெரியப்படுத்துங்க.
லெட் மீ நோ அப்படின்னாலே தெரியப்படுத்துங்க. கைண்ட்லி லெட் மீ நோ த கமென்ஸ்மெண்ட், வகுப்புகள் ஆரம்பித்தல், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கிளாஸஸ். த்ரூ மெசேஜ், மெசேஜ் மூலமாக. த்ரூ மெயில், மெயில் மூலமாக. இதில் கொஸ்டின் மார்க் நான் கொடுத்துட்டேன். டைப்பிங் எரர், பங்க்சுவேஷன் மிஸ்டேக். இது கேள்வி கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ இதில் கொஸ்டின் மார்க் வராது, அதை திருத்தி வாட்சிக்கோங்க. இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறு வேறு வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் support.